அறி ஒன்ற அற, நான் தான் எல்லாம், தான் சொல்லிட்டு இருந்தோம். தான் வந்து அழியணும். அந்த சிவபோதத்துல தான் வந்து அழியணும். ஒரு பணக்காரனால இங்க பாத்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்க முடியும், 4 ஏக்கர் நிலத்துல வந்து ஒரு பங்களா கட்டிட்டு இருக்க முடியும், எல்லாம் முடியும். ஒரு ஏழையால இது முடியாது. ஆனால் வேறுபாடின்றி ஒரு ஏழையும் இறைவனை துதிச்சு தியானம் பண்ணும்போது அவன் அடையிறது ஏழையால முடியும். இன்பம் தோறும் பிரபஞ்சத்துல வந்து முருகன் கொடுப்பான். எப்படியும் கொண்டு அந்த நிலையை வந்து அனுபூதி நிலையை வந்து அவன் வந்து எப்படியும் கொண்டு வந்து கொடுப்பான். முருகனுடைய இது வந்து ஜோதி பிழம்பு தான் வேதியாகி. ஸோ சாதாரணமா உருவம் இல்லை, ஜோதி பிழம்பு ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும். அடியார்களுக்கு அவர் காட்சி கொடுக்கணும். அதனால் வெவ்வேறு உருவத்தில் ஒரு தடவை பாலமுருகனா வருவார், ஒருத்தர் கிழவனா வருவார், இளமையோட வள்ளிமணவாளோட வருவார், குழந்தையா வருவார். கங்கைக்கு வந்து தூய்மை கொடுத்தது முருகன். கங்கையில வந்து அந்த பொறி வந்து பறந்து வந்ததுன்னா, பொறி பறந்து கங்கையில மிதந்தனால் தூய்மை கொடுத்தான். நீ வந்து என்னையும் முருகா, நீ எனக்கு மதிய நாள் எனக்கு இந்த வாட்டம் அகன்ற மேலும் மேலும் தெளிவுபடுறதுக்கு நீ எனக்கு கொடுக்க கூடாதா? ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமார் உளதோ. ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமார் உளதோ. சீரா வருசூர் சிதைவித்து இமையோர், சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. அப்போ ஃபர்ஸ்ட் சீரா வருசூர்லேருந்து எடுப்போம். சீரா வருன்னா யாரு? கோபமா வர்ற சூரபத்மன். சீரா வரு சூர்ங்கிறது சூரபத்மனே ஷார்ட் ஃபார்ம். சீரா வரு சூர் சிதைவித்துனா அழிச்சிட்டு கூரா இமையோர் உலகம். கூரா இமையோர். கூரா ஏன் வருது? அவங்க முறையிடுறாங்க. யார்? இந்திராதி தேவர்கள் வந்து முருகன்ட்ட முறையிடுறாங்க, என்னை ரொம்ப துன்பப்படுத்துறான், எனக்கு வந்து எங்களுக்கு இது கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்ட்டு முறையிடும் போது கூரா இமையோர் உலகம் துன்பத்தை தேவர் உலகத்தை குளிர்வித்தவனே, பயத்தை நீக்கி பாதுகாத்து குளிருமாறு செய்தவனே. ஆறையும் நீத்து. ஆறையும் அப்படிதான் என்ன? 6 × 6 36. 36 வந்து தத்துவங்களை குறிக்கிறது. 36 தத்துவம் என்ன? மண் முதல் நாதம் ஈரான 36 தத்துவங்கள். தத்துவத்தை வந்து 3ஆ பிரிக்கலாம். 3 வந்து ஆன்ம தத்துவம் 24. ஆன்ம தத்துவம் வந்து 24, அதுக்கு பேர் அசுத்த தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, அதுக்கு பேர் அசுத்த தத்துவம். அடுத்து வித்யா தத்துவம் 7. வித்யா தத்துவம் தான் சுத்த அசுத்த தத்துவம். வித்யா தத்துவம் தான் சுத்த அசுத்த தத்துவம். சிவ தத்துவம் வந்து 5, அது வந்து சுத்த தத்துவம். ஸோ இது 24, 31, 36 தத்துவம் வந்துருச்சு. இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணா, ஆன்ம தத்துவம் அசுத்த தத்துவம். இது அசுத்த தத்துவம் என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் 5. பஞ்சபூதங்கள் மண் நீர் கனல் காற்று ஆகாயம் 5 ஆச்சு. அப்புறம் ஞானேந்திரியங்கள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி, இதுவும் அசுத்த தத்துவம் தான் 5. அடுத்து கண்மேந்திரிய தத்துவங்கள் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம், இது வந்து 5. அப்புறம் தன்மாத்திரைகள் 5. தன்மாத்திரைகள்ங்கிறது என்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அது இது மூலியமா வர்றது தான் எல்லாமே. சுவை வந்து நாக்குனால வருது, ஒளி வந்து கண்ணால வருது, ஊர் வந்து உடம்புனால வருது, ஓசை வந்து காதால வருது, நாற்றம் வந்து மூக்கால வருது. ஸோ இது ஒரு 5 தத்துவங்கள். அந்த கரணங்கள் 4. அந்த கரணங்கள் தான் மனம், புத்தி, அகங்காரம், குணம். இதுதான் 24 தத்துவம் உடைய இது விளக்கம். 24 தத்துவம் என்னங்குது. வித்யா தத்துவம் 7. இதுக்கு வந்து சுத்த அசுத்த தத்துவம் சொல்லுவாங்க. சுத்த அசுத்த தத்துவம் இது வந்து எனக்கு வித்யா தத்துவம் 7ங்கிறது காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மூலப்பிரகிருதி. இது 7. காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மூலப்பிரகிருதி. இது வந்து 7. அப்புறம் சிவ தத்துவம் 5. இது சுத்த தத்துவம். இது வந்து எப்படின்னா சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதக்கியம், விந்து நாதம். இது வந்து 5. சுத்த வித்தைங்கிறது என்ன? சுத்த வித்தை வந்து ஞானம் மிகுந்து கிரியை குறைஞ்சிருந்தா அது வந்து கிரியைங்கிறது ப்ரொசீஜர் பண்ணுறது, பூஜை பண்ணுறோம், அது பண்ணுறோம். ஞானம் வந்து நம்ம வந்து இதில் போகிறது, தியானம் பண்ணி இது பண்ணி நம்ம மேல் நோக்கி போகிறது, அது வந்து ஸோ அது ஜாஸ்தியாகி கிரியைகள் ப்ரொசீஜர்ஸும் இதுவும் கம்மியாக இருந்தால் அது சுத்த வித்தை. அடுத்தது வந்து ஈஸ்வரம்ங்கிறது என்ன? கிரியை மிகுந்திருக்கும், ஞானம் குறைஞ்சிருக்கும்.
ஈஸ்வரம்ங்கிறது வந்து கிரியை மிகுந்து ஞானம் குறைஞ்சிருக்கும். அப்புறம் விந்துன்னா என்ன? விந்து வந்து கிரியை நாடல் சக்தி, நாதம்ங்கிறது ஞானம் உன்றல் சக்தி. இந்த இந்த ரெண்டு சாதக்கியம்ங்கிறது என்னது? கிரியையும் ஞானமும் சேர்ந்ததுதான் சாதக்கியம். இதுக்கே இவர் மட்டும்தான் சொல்றாரா எப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இது மாதிரி சொல்றாங்க. அதாவது சுத்த வித்தை ஞானமிகும் தொன்மையா, சுத்த வித்தை ஞானமிகும் தொன்மையாம், அத்தன் தொழில் அதிகம், அதன் தொழில் அதிகம் ஆக்கிவிடும். சுத்த வித்தை ஞானமிகும் தொன்மையாம், ஈஸ்வரத்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கிவிடும். ஈஸ்வரத்தான் வந்து தொழில் ஜாஸ்தியா இருக்கும், ஞானம் கம்மியா இருக்கும். சுத்த வித்தையில ஞானம் மிகவும் தொன்மையாகும். அப்புறம் ஒத்தல் இவை சாதக்கியம் என்றும், இது ரெண்டும் சேர்ந்தா சாதக்கியம். ஒத்தல் இவை சாதக்கியம் என்றும், சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவமாம் அப்படிங்கிறது உண்மை விளக்கத்தில் 21 வருது. இதுக்கு வந்து இந்த பாட்டு வந்து உண்மை விளக்கத்தில் கொடுக்குறாங்க. அது இதில் வந்து நிறைய பேர் வந்து 36ம் இது பண்ண மாட்டாங்க, 36ம் செய்ய மாட்டாங்க. அதில் வந்து எந்தெந்த சமயத்தார் எந்தெந்த தத்துவங்களை அறிகிறாளோ அது அவங்கவுங்க இதான் என்ன பெருசு அப்படின்னு சொல்லிப்பாங்க. சில சமயங்கள் வந்து மண்ணிலேருந்து புருஷ தத்துவம் வரையும் உண்டானது வந்து அதுதான் என்னுடைய வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்தி தானமா எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏகான்மவாதிகள் வந்து 25 தத்துவங்கள் எடுத்துப்பாங்க. அது வந்து ஆன்ம தத்துவம் 24, புருட தத்துவம் 1. இது சேர்த்தா ஏகான்மவாதிகள் இப்படி தான் எடுப்பாங்க. சைவ சித்தாந்தம் வந்து 36 தத்துவங்களையும் செய்யும். ஸோ இந்த 36 தத்துவங்களையும் கடந்து அப்பாற்பட்ட பரமுக்தியை போகும். ஸோ இவர் என்ன கேட்குறாரு? ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை அதையும் கடந்து, ஸோ ஆறே வச்சுக்க சொல்ல அவர். ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாளதோ, நான் வந்து அது பெறுகிற பேர் எனக்கு கிடைக்குமா? பேரா அடியேன் பெருமாளதோ, சீரா வருசூர் சிதைவித்து இமையோர், கோபமா வர சூரனை அழித்தவனே, சீராவரசூர் சிதைவித்திமையோர், கூறாவுலகம் குளிர்வித்தவனே, கூறாத உலகத்தை குளிர்வித்தவனே, இமையோர்கள் உலகத்தை குளிர்வித்தவனே அப்படிங்கிறது இந்த பாட்டு 47. அடுத்தது வந்து அடுத்து இன்னொரு சின்ன காம்ப்ளிகேட்டட் பாட்டு. அது அறிவொன்று அற நின்ற அறிவார் அறிவில். வார்த்தை பிரித்து பார்க்கணும். அறிவொன்ற அற நின்ற அறிவார் அறிவில், பிறவென்ற அற நின்ற பிரான் அலையோ, பிரி ஒன்ற அற நின்ற பிரான் அலையோ, செறி ஒன்று அறவந்து இருளே சிதைய, வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாட்டு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. செறி ஒன்று அறவந்து அப்படிதான் என்ன அர்த்தம்? செறி ஒன்று அறவந்து, செறிவுனா உலக பந்தபாசம், செறிவுனா உலக பந்தபாசம். செறி ஒன்று அறவந்து, அது வந்து அறுக்கணும், எப்படி அற்று போகணும். உலக பந்தபாசம் நெருக்கமான உறவுகள்லாம் அற்று போகணும். அதுலேருந்து இருளே சிதைய, அதனால வர மலை இருள் வந்து நம்ம முற்றிலும் வலி குன்றி ஒழியும்படி, நமக்கு ஒழியும்படி வெறி வென்றவரோடு. இதை வச்சிருப்பாங்க முனிவர்கள்லாம், இதையே தன்னுடைய குறிக்கோளை வச்சிருப்பாங்க. அந்த மயக்கத்திலேயே வென்ற சிவஞானிகளை சிவஞானிகள் வெறி வென்றவரோடு உருவும் வேலவனே, அவங்களோட பொருந்தி இருக்கும் வேலவனே, அறி ஒன்ற அற. அந்த ஃபர்ஸ்ட் லைன், அறி ஒன்ற அற. அறி ஒன்ற அறன்னா அந்த அறிவு என்ன? தாம்ங்கிற அறிவு. அதான் சீவபோதம் அது தாம். அறி ஒன்ற அற, நான் தான் எல்லாம், தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த தாம் வந்து அழியணும். அந்த சிவபோதத்தில் வந்து தான் வந்து அழியணும். அறி ஒன்ற அற, அது வந்து போகணும். நம்ம பிரிவா கூட கேட்பாங்க, ரசம் ஏன் தெளிவா இருக்கு, குழம்பு ஏன் குழம்பு இருக்கு அப்படிம்பாங்க. குழம்புல தான் இருக்கிறதுனால அது வந்து குழம்பு இருக்கு. அது தான் போயிடுச்சுன்னா ரசம் வந்து ரசமா இருக்குது. மகாபெரியவர் இது ஏன் ரசம் வந்து தெளிவா இருக்கு, இது ஏன் குழம்பு இருக்கும்பார். குழம்பு ஏன் குழம்பு இருக்குங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அறி ஒன்ற அற, அந்த சீவபோதம் அழிஞ்சு தாம் அழிஞ்ச நிலை நின்ற அறிவார் அறிவில். இது அழிஞ்சிடுச்சா என்ன வரும்? சிவபோதம் வரும், சிவஞானம் வரும். சிவபோத நிலையில் அந்த அடங்கி அந்த அருட்காட்சியில் வந்து சிவனை வந்து பதிஞானத்தால் அறிவார்கள். அந்த உள்ளுணர்வுகள் பதிஞானத்தால் அறிகிறது. பசு ஞானங்கிறது பசு, நம்ம வந்து உள்ளுணர்வோட நிற்கிறது பசு ஞானம். பாசஞானம்ங்கிறது பாசகரணங்கள் வந்து நம் பற்றுகள் இருக்கிறது. இது பதிஞானங்கிறது வந்து அவன் அருளே பெற்று நம்ம அவன் அறியறது, அவன் அருள் பெற்று அறியறது பதிஞானம். பதிஞானம்
பிரி ஒன்று அற. இதுல இந்த இந்த பிரிவே இருக்க, பிரிவு ஒன்ற அற, பிரிவு வந்து இல்லாம, பிரிவு ஒன்ற அற, பிரிதல் சிறிதும் ஏதும் இன்றி நின்ற பிரான் அலையோ. நான் உன் பின்னாடி சுத்த முடியாது, நான் கலந்து நின்ற பெருமான் நீ, நீ இல்லையா அந்த பெருமான் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, முருகன் பெருமையை பல வகையாக சொல்லுவார். முருகன் பல வகையாக சொல்லியிருக்காரு. அவன் பேரழகன், பராக்கிரமன், கருணை உள்ளவன், அருட்செல்வன், இளமையோன், எல்லாம் சொல்லிட்டு அவன் அதில் வந்து அவனுடைய அருளால் நமக்கு வர நன்மைகள் வந்து அளவில் அடங்காதது. ஆனாலும் மிகவும் சிறப்பான அருள் வந்து அவனோடு ஒன்றி வாழறது, அவனோட ஒன்றி கலக்கணும். அதுதான் அறிவொன்ற அறநின்ற அறிவார் அறிவில் பிரிவொன்ற அறநின்ற பிரான். அவனோடு சேர்ந்து போறது, அவனோடு சேர்ந்து கலக்கிறது தான் அது பெரிய சிறப்பு. அதுதான் சிறப்பு, இதுதான் உண்மையான அன்பு, இன்பம். இதுதான் உண்மையான அத்வைதம் குணம். அத்வைதம்ங்கிறது அவனோட கலக்கிறது தான் அத்வைதம். இந்த இன்பத்தை இதை வந்து கடைக்கு போய் நீங்களாம் வாங்க முடியாது, யாரும் வாங்க முடியாது. ஒரு பணக்காரனால இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்க முடியும், 4 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு பங்களா கட்டிட்டு இருக்க முடியும், எல்லாம் முடியும். ஒரு ஏழையால் இது முடியாது. ஆனால் வேறுபாடின்றி ஒரு ஏழையும் இறைவனை துதிச்சு தியானம் பண்ணும்போது அவனை அடையிறது ஏழையால முடியும். அது ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு எதுவுமே கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. அங்கே வந்து அவன் அடையறதுக்கு வந்து அவன் நினைச்சு போகிறதுக்கு வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. ஆக அந்த இதுக்கு நீங்கள் போன பிறகு நீங்கள் என்ன இது பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு பையன் பள்ளியில் படிக்கிறான், எஸ்எல்சி படிக்கிறான், 1ஆம் பாடம் திருப்பி படிக்க மாட்டான். எஸ்எல்சி படிக்கிறான், 1ஆம் பாடம் திருப்பி படிக்க மாட்டான். அப்புறம் குகையில் ஒரு கேவுக்குள்ளே இருக்கும். கேவுக்குள்ளே வந்து இருட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து ஒரு வெளிச்சத்தை வச்சு வந்தாச்சுன்னா இருள் போயிடுது. ஸோ அந்த இருள்லேருந்து வெளில வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து அறியப்படும் பொருள் வந்து இறைவன். அறியப்படும் பொருளை வந்து அதை அறிகிற வரை நமக்கு இருக்கிற அறிவு வேறு. ஸோ இப்போ வந்து கிடைக்கிற அறிவே வேற. இப்போது காணும் அறிவு அப்போ இருந்த இது கிடையாது. இப்போ நம்ம அறிவு வந்து விசாலமாயிடுச்சு, ரொம்ப விசாலமாகிடுச்சு, ஒரு சச்சிதானந்த நிலையில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிடுறோம். அறிவொன்ற தாமுங்கிறத இழந்தாச்சு. அப்போ பிரிவொன்ற நின்ற பிரான் வந்து பின்னாடி நமக்கு வருவார். செறிவொன்று வந்து இருளே சிதைய, நமக்கு வந்து பந்தபாசம் விட்டு போச்சு. இது எல்லாமே வந்து நமக்குள்ளேயே வந்து வரும்போது நம்ம பொறியாலும் புத்தியாலும், நம்ம ஐம்பொறிகளாலும் புத்தியாலும் எது நமக்கு அறியப்படும் அறிவு அது கிடையாது. நமக்கு கிடைக்கிற அறிவு சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னும் பார்த்தா இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஒரு சுகர் மில்ல வந்து ஒரு இன்ஜினியர் வேலை பார்க்குறாரு. ஒருத்தன் சுகரை சாப்பிட்டுட்டு இருக்கான். சுகர் மில்ல இன்ஜினியர் வேலை பார்க்கும்போது சுகரை பற்றி சொன்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவன் சொல்லுவான். அவன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கிறத அவன் இன்ஜினியரிங் இதை வச்சு அவன் சொல்லுவான். ஆனால் சாப்பிட்டவன் வந்து அவன் டேஸ்ட்டை சொல்லுவான். ஸோ அறிவு வந்து அறிவொன்ற அற அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஜினியருடைய கண்ட அறிவு. இவன் வந்து உண்ட அறிவு. அறிவொன்ற அறிவு சொல்றான் பார்த்தீங்களா? அறிவொன்ற நின்ற அறிவார் அறிவில்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நின்ற அறிவார் அறிவு வந்து உண்டதோட அறிவு. ஸோ அப்படிப்பட்ட அறிவு நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம மற்ற எல்லாத்தையும் விட்டுடுவோம். நமக்கு வந்து செறிவு கிடையாது, எது கிடையாது, எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஒருத்தர் மேலேருந்து கீழே பார்த்தேன்னா மேலே எல்லாம் ஏறது தெரியும். கீழே இருந்து மேலே பார்த்தா நம்ம இவ்வளவு வந்து வந்தாச்சு, இதுக்கு மேலே வந்து நம்ம போக வேண்டிய தேவையில்லை. சரி ஒன்ற அற வந்து இருளே சிதைய. ஸோ மனிதன் உலக பசுபாத்த பிணைந்து உள்ளான். இந்த பற்றும் நமக்கு இது இல்லை, குறைஞ்சி போகுது. உலக பசுபாசதோதம் மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் மனஜல சுவாசம் சஞ்சலமதால் என் மதி நிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் அப்படிம்பாரு. அது ஸோ உலக பசுபாசம் போது தான் மதிநிலை போகாமல் எனக்கு பார்த்துக்க அப்படிங்கிறது அவர் இது சொல்கிறாரு. வள்ளுவரும் சொல்லுவார், காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடுக்கும் நோய் அப்படிம்பார். எல்லாம் போகணும்னா பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு தான். அதுக்காக பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். ஒவ்வொன்றா அறிந்து மேலே ஒன்றொன்னா அறிஞ்சே மேலே போய் கருவியாகி அறிவையை தாண்டி அனுபூதி மான்களாக நிற்கிறவங்களுக்கு இன்பம் தருண் பிரபஞ்சத்தில் வந்து முருகன் கொடுப்பான். எப்படியும் கொண்டு அந்த நிலையை வந்து அனுபூதி நிலையை வந்து அவன் வந்து எப்படியும் கொண்டு வந்து கொடுப்பான். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் தான் நமக்கு வேணும். மேலே வந்து போகிறதுக்கு ஃபோக்கஸ் தியானம் வேணும். அவன் நம்ம காப்பாற்றுவான். நம்ம வந்து விஷ் ஆல்வேஸ் அவன் பின்னாடி தான் போகணும், நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரும். இல்லைன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது. அடுத்தது தன்னன் தனி நின்றது தான் அறிய
இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தான்னைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. தன்னன் தனி நின்றதுங்கிறது என்ன? அது தன்னன் தனி நின்றதுங்கிறது என் கருவி கரணங்கள்லாம் இழந்து மறந்து நான் தனியாக நிற்கிறேன். தனியாக தன்னன் நினைப்பு இணைப்பு எதுவுமே இல்லை. என் கருவி கரணங்கள் எதுவுமே இல்லாமல் தன்னன் தனி நின்றது தான் அறிய. நான் எப்படி நான் அறிஞ்சதை இன்னும் ஒருவருக்கு எப்படி இசைவிப்போம்? இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ எப்படி இசைவிப்பேன்? என்னால் சொல்ல முடியாது. அது அனுபவம் தான். இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ். இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல். மின்னும் கதிர்வேல். கதிர்வேல் எப்போ மின்னும் ஒளிமயமான கதிர்வேல். வேல் வந்து ஞானம். ஞானம் வந்து அப்படிப்பட்ட அவர் மின்னும் கதிர்வேலுங்கிறார். மின்னுங்கிறதே இங்கே ஒளிமயம். கதிர்வேலுங்கிறது கதிருங்கிறது இன்னும் ஒளி வீசுற வேல். அது மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார். விகிர்தாங்கிறது என்ன? வேறுபாடு இல்லாதவன். விகிர்தாங்கிறதே வேறுபாடு இல்லாதவன். நினைவில்னா தியானம் பண்றவனுடைய மனதில். கிண்ணம் களையும். கிண்ணம்ங்கிறது துன்பம் களையும் கிருப்பை சூழ் சுடரே. கிருப்பைங்கிறது வந்து நீ உன்னுடைய கருணை. கிருப்பை சூழ் சுடரேங்கிறாரு. சுடரேன்னு ஏன் சொல்றாரு? சுடரேங்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம தியான பாட்டுக்கு அப்புறம் சொல்லுவோம். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஓர் மேனியாகி. முருகனுடைய இது வந்து ஜோதி பிழம்பு தான் மேனியாகி. ஸோ சாதாரணமாக உருவம் இல்லை. இட்ஸ் ஜோதி பிழம்பு. ஜோதி பிழம்பு ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆரம்பம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மின்னும் கதிர்வேல் விகிர்தான்னைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே அப்படிங்கிறது முருகனை அப்படியே இது பண்ணுவார். இப்போ தன்னந்தனிங்கிறது என்ன? ஆன்ம பொறி புலன்கள் முதலிய கருவி கரணங்களிலிருந்து கழன்று தனியாக நிற்கும் நிலை. அது கருவி கரணங்கள்லேருந்து தனியாக போய் தனியாக நின்று, அதாவது சைலன்ஸில் எப்படி ஒருத்தன் இருப்பான், தனிமையில் எப்படி இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுக்கு வந்து திருப்புவள்ளுவர் சொல்ற செரியும் இருவினை கரண மருவு புலனொழிய திருவடியில் அணுகவரம் அருள்வாயே அப்படிங்கிறது திருச்செந்தூர்ல வந்து சொல்வார். செரியும் இருவினை கரண மருவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே அப்படிங்கிற திருச்செந்தூர்ல. ஸோ பக்குவப்பட்ட ஆன்மா தான் பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருந்தால் தன்னந்தன் நிலையில் வந்து அந்த அருள் இன்பத்தை செல்ல முடியும். அதுதான் இனிது ஏகாந்தம் இனிது அவையார் சொல்லுவார். ஸோ இனிது ஏகாந்தமாக இருக்கிறது இனிது அப்படிம்பார். இப்போ வந்து இதுக்கு கூட சின்ன உதாரணம். ஒருத்தர் புதுசாக கல்யாணமான ஒரு பொண்ணும் பையன் இருக்காங்க. அவங்க வந்து பையனுக்கு வந்து 2 தங்க 2 தம்பி, அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் பேசிக்கிறது தனிமையே இல்லை. அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா, ஒரு நாள் அந்த மனைவி வந்து வரவன்ட்ட, எங்கே நீ தனியாக வந்திருக்கியா, இப்போ யாரும் இல்லையா வீட்டிலன்னா, எல்லாரும் சினிமா போயிருக்காங்க. அப்போ அந்த நிலையில வந்து முருகனை வந்து என்ன சொல்றாருன்னா, தன்னந்தனி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஆன்மா வந்து தேடுது முருகனை. தனியா இருக்கும்போது ஆன்மா வந்து தேடி ஒன்றரை கலக்கிறதுக்காக ஆன்மா வந்து நம்ம ஆன்மா வந்து தேடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிறது சொல்ல முடியாது என்னால். தன்னந்தன் இசை இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ நான் எப்படி அது சொல்றது உனக்கு யாருக்கும் நான் சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு நிலையை சொல்ல முடியல அப்படிங்கிறதா அந்த முடியாது அப்படிங்கிறதே சொல்ல முடியுமா அப்படிங்கிறது 28வது பாட்டில் வந்து சொல்லுவார். நவிலத்தகுமோம்பாரு. 30வது பாட்டில் வந்து எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேம்பாரு. 38ல் வந்து ஆண்டது செப்பும் உதவும்பார். 44ல் வந்து திருப்பி தந்தது சொல்லும் உதவும்பாரு. மின்னும் கதிர்வேல் விகிர்தாவுக்கு வந்து சாய்மலையில் ஒரு பாட்டு, உலா உதயபானு சத கோடி உழுவான ஒளிவாகும் மயில் வேலம் கையிலோனே அப்படின்னு சாய்மலையில உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகுமையில் வேலங்கையிலோனே அப்படின்னு. ஏன் விகிருதா? அவர் வந்து அடியார்கள் அருள் சொல்றதுக்காக வெவ்வேறு வடிவங்களாக காட்சி தர்றார். இஸ் நாட் அடியார்களுக்கு அவர் காட்சி கொடுக்கணும். அதனால் வெவ்வேறு உருவத்தில் ஒரு தடவை பாலமுருகனாக வருவார், ஒருத்தனை கிழவனாக வருவார், ஒருத்தனை இளமையோட வள்ளி மணவாளோட வருவார், குழந்தையாக வருவார். ஸோ வெவ்வேறு காட்சி வந்து அவர் வந்து வேறுபாடு இன்றி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வருவார். க்ரக்ஸ் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
இது வந்து சொல்ல முடியல, இது சொல்ல முடியாது, இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஹீ இஸ் பிரிங்கிங் தட் இன்டு. கடைசியில் 50 மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கெடவேன் நதிபுத்திரா ஞான சுகாதிபா அத்திதிபுத்திர வீடு வீறு அடு சேவகனே. மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபா அத்திதிபுத்திர வீழ் அடு சேவகரே. இப்போ மதிகெட்டு அறவாடிங்கிறதுக்கு மதிங்கிறது என்ன? அறிவு. அறிவு கெட்டுடுச்சு, அறிவு கெட்டு அறவாடி நான் போயிட்டுருக்கேன். ஏன் அறிவு கெடுது? இப்போ அறிவு வந்து அறிவுனால்தான் நமக்கு வந்து உயர்வு, எல்லாருக்குமே உயர்வு கிடைக்கும். அறிவு இல்லைன்னா உயர்வு கிடைக்காது. திருவள்ளுவர் சொல்ல அறிவுடையார் எல்லாம் உடையான் அறிவிலார் என்னுடையரேனும் இலரும்பர். அறிவினால இன்பம் வரும், அறியாமையினால துன்பம் வரும். அப்புறம் அறிவை வளர்த்தா துன்பம் தேயும், அறிவை வளர்த்தா துன்பம் தேயும், அறியாமை வளர்த்தா இன்பம் தேயும். அறியாமை வளர்க்கக்கூடாது, அறிவு இருக்கணும். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் வந்து கடவுள் எல்லாரையும் படைச்சிருக்கான், எல்லாருக்கும் அறிவும் கொடுத்துருக்கான், நுட்பமான அறிவு கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம திறமையை நிறையா காமிக்கிறோம். அந்த அறிவை வச்சு விஞ்ஞானம் வளருது, ராக்கெட் விடுறோம், எல்லா இடத்துக்கும் விமானத்தை பண்ணுறோம், கப்பல் விடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் மனிதனால் பறக்க முடியாது. விமானத்தில் போகலாம், மேலே போகணுன்னா விமானத்தில் போகலாம். கடல் தண்ணியில் வந்து நடக்க முடியாது, கப்பலில் போகலாம். இதுக்கு வந்து புறவாழ்வை வந்து இப்படி தான் ஒரு மகிழ்ச்சியை நமக்கு உண்டாக்குறாரு. நமக்கு வந்து டிவி கொடுக்குறாரு, எது கொடுக்குற நம்ம இதெல்லாம் நம்ம விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது. அந்த காலத்தில் அவ்வளோ இருக்காது. விஞ்ஞானம் வளர வளர நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். சயின்ஸ் வளருது. we are also getting into many of these things. நமக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ புறவாழ்வில் நம்ம மகிழ்ச்சி அடைக்கணும். அப்போ அகவாழ்வுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அகவாழ்வுக்கு என்ன பண்ணுறது? உள்ளார வந்து நம்ம இப்போ இருக்கும்போதே அகவாழ்விலும் தெளிவு உண்டாக்குறது நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ இருந்தே நம்ம வந்து இறைவனை தியானம் பண்ணணும். நம்ம பார்வையை வந்து உள்முகமாக நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போவே அடையலாம் அது. ஆனால் நம்ம கிடைச்ச அறிவை வந்து எது நன்மை எது தீமைன்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும். பாகுபடுத்தி பிரித்து பார்க்க முடியும். அந்த எல்லாருமே நம்ம வந்து தியானம் பண்ணி மேலே கொண்டு போய் மேலே போகலாம், அதெல்லாம் எல்லாரும் முடியாது. அட்லீஸ்ட் நன்மை தீமையாச்சும் நம்ம வந்து இது வந்து நம்ம அறியறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியும், இது நன்மை இது தீமை, இது வந்து செய்யக்கூடாது. ஆனால் தெளிவாக இல்லாமல் இருக்கும், நமக்கு தெளிவு இருக்காது. தெளிவு வந்து மேலும் மேலும் நம்ம வந்து ஆசைகளை வளர்த்துக்கிறோம். அதனால தான் மதிகெட்டு அறவாடி மயங்கி நம்ம வந்து ஆசையை வளர்க்கறதுனால தான், நம்ம வந்து வளர்த்துக்கிறதுனால தான் நம்ம வந்து திருப்பி இந்த கவலையிலேயே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம வந்து இந்த மதியினால் தெளிவுபடுத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து மதிகெட்டு உழண்டுட்டு இருக்கோம். அது வந்து ஒழியணும். நம்ம சரியான வாழ்வில் போனோம்னா இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும். ஆனால் அல்லாத வாழ்க்கைக்கு போனால் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ நமக்கு தெளிவு வேணும்னா இறைவன் அருள்னால தெளிவு கிடைக்கும். கங்கைக்கு வந்து தூய்மை கொடுத்தது முருகன். கங்கையில் வந்து அந்த பொறி வந்து பறந்து வந்ததுன்னா, பொறி பறந்து கங்கையில் மிதந்ததுனால தூய்மை கொடுத்தான். நீ வந்து என்னையும் முருகா, நீ எனக்கு மதியினால் எனக்கு இந்த வாட்டம் அகன்ற மேலும் மேலும் தெளிவுபடுறதுக்கு நீ எனக்கு கொடுக்கக்கூடாதா? இந்த நல்ல வழியை எனக்கு உணர்ந்து இது இப்படி இப்படி வாழ்வின் பயனுடைய செய்யு அப்படிங்கிறது, இந்த பிறப்பு இறப்பு கோடு நீங்கி இன்பம் பெற வேண்டும். அப்படிலாம் மதிகெட்டு நான் அறவாடி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நீ எனக்கு செய்யக்கூடாதா? அப்படிங்கிறது என் வாழ்நாள் நல்லா வீணாக்காமல் நான் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் பண்ணுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோள். நதிபுத்திரனா கங்கை நதியில் வர்றது தான் நதிபுத்திர. அந்த கங்கை நதி வந்து கங்கை நதி திருக்குமாரேம்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கங்கை நதியில் வந்து கீழே வந்து அவர் வந்து உருவம் எடுத்துகிட்டு வராரு. மேலேருந்து கங்கை வந்து மேலேருந்து ஃப்ளோ ஆகுது, கீழே ஃப்ளோ ஆகுது. நம்ம கீழே இருக்கோம். நம்மளை மேலே கூட்டு போகிறதுக்காக அவர் கங்கையிலேருந்து அப்படி தூக்கி வராருங்கிறது அதுதான் நம்மளுடைய இது. நதி வந்து எப்பவுமே கீழ்நோக்கு தன்மையானது, மேலே போகாது. ஸோ அவர் கீழே இறங்கி வந்து நம்மளை இது பண்ணுறதுக்காக போகிறாரு. அத்திதிபுத்திரர் வீடு அழு சேவகனே அப்படிங்கிறது என்ன? அத்திதிபுத்திரர் வீடு அழு சேவகனே. அதாவது காசியப முனிவருக்கு 13 மனைவிகள். காசியப முனிவருக்கு 13 மனைவிகள்.
அதில் வந்து அதிதின்ட்டு ஒன்று இருக்குது, ஒரு மனைவி. இன்னொன்று வந்து திதி. திதியுடைய மக்கள் வந்து அசுரர்கள். அதிதியின் இவன் வந்து அவன் தேவர்கள். அதிதியின் புத்திரர்கள் வந்து தேவர்கள். ஸோ திதியின் இவங்களை வந்து இவன் வந்து சூரபத்மனோட அழிக்கும்போது அவங்களையும் கொன்னுடுறாரு. அது திதி புத்திரர் வீறு அழு சேவகனே, அவங்கள வந்து நீ வந்து கொன்றவனே அப்படிங்கிறார். திதிபுத்திரர் வீறு அடு சேவகனே, அப்படி செஞ்ச சேவகனே, எனக்கு தேவர்களுக்கு சேவை புரிந்தவனே சேவகனே அப்படிங்கிறது அவருடைய